நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். எபேசியர் 4:26 மாஸ்டர் சொல்லுது, நாம் பாவம் செய்யக்கூடாது. எல்லா பாவத்திற்கான ஆரம்பம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோபத்தில் தான் அது ஆரம்பிச்சிருக்கும். சில டைம் சூழ்நிலைனால டக்குன்னு கோபப்பட்டு அதுக்கப்புறம் ஏன் கோபப்பட்டு மனஸ்தாபப்படுகிறவர்கள் இருக்காங்க. சில பேர் அந்த கோபத்தையை இன்னும் அதை பெருசாக்கி அதை பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு போராட்டத்திற்குள்ளேயும் ஒரு பாவத்திற்குள்ளேயும் அனுமதிக்கிற ஜனங்களும் இருக்கிறார்கள். ஸோ கோபம் கொண்டாலும் வசனம் சொல்லுது, நீ பாவம் செய்யாத. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்ல நம்ம கோபமே படக்கூடாது, ஆனாலும் கோபம் பாவம் வரையும் கொண்டு போகக்கூடாது. இது ரொம்ப தவறான காரியங்கள். அது தேவனை விட்டு நம்ம பிரித்து விடும். முதலாவது கசப்பில் ஆரம்பிக்கும், அது கோபமாய் மாறும். அதுக்கப்புறம் அதை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்க அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாவத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். பாவம் ஒன்றுதான் உங்களுக்கும் ஆண்டருக்கும் விரோதமாய் உங்களுக்கும் ஆண்டருக்கும் தடையா இருக்கிற ஒரு விஷயமே அந்த பாவம் மட்டும்தான். அப்ப பாவம் இல்லாத பரிசுத்தமான பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும்னா நமக்குள்ள கோபம் கசப்பு அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை கேட்ட உடனே இது விசுவாசம் நீங்கள் கேட்கும்பொழுது கர்த்தர் அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். அது ஒரு கட்டு மாதிரி. நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி செய்கிறேன், நான் எப்படி கோவப்படுறேன், எனக்குள்ள இவ்வளோ கசப்பு, எனக்குள்ள இவ்வளோ விரோதங்கள் வருகிறதே, நான் இதை மாற்றணும்னு நினைக்கிறேன் ஆனால் மாற்ற முடியல. அந்த கட்டிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கார். சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு கோபம் இருக்கிறது, இவ்வளவு காரியங்கள் ஏற்படுகிறது, இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, இதுலேருந்து நான் விடுதலை பெற்று கொண்டுகிற பிள்ளையா இருக்கணும். நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உடனே உங்களுக்கு அந்த காரியத்திலேருந்து விடுதலை கொடுப்பார். சோர்ந்து போகாதீர்கள், பலவீனப்படாதீர்கள். கர்த்தருக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார். ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் நாம் முன்னேறுவதற்கும் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை வருவதற்கும் இந்த கோபம் ஒரு தடையா இருக்கக்கூடாதுல்ல. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு இதுவே தடையா இருந்தா எப்படி? அதனால ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரை, இந்த காரியத்தில் நான் குறை உள்ளவளா இருக்கிறேன். ஒருவேளை நீங்க கிறிஸ்துவை அறியாத பிள்ளையா இருக்கலாம். ஏசப்பானா யாருன்னே தெரியாது, ஆனா எனக்கும் கோபம் இருக்கு, எனக்கும் இதுல இருந்து விடுதலை வேணும்னா கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அதுலேருந்து ஒரு டெலிவரன்ஸ் நமக்கு வேணும். நம்மளை மீறி, நம்முடைய கண்ட்ரோல் மீறி நமக்கு ஒரு நாளும் கோபம் வரக்கூடாது. கோபம் நம்மளை நடத்துகிற மாதிரி ஆயிடும். கோபம் ஒரு நாளும் நம்மை நடத்தக்கூடாது. நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ அது உங்களை மீறி, உங்களுடைய பலத்தை மீறி இருக்கும் பொழுது அதுலேருந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு விடுதலை அவசியமா இருக்குது. ஏசப்பா அதுலேருந்து விடுதலை தரனார். நம்ம கோபப்படுகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. கோபத்திலேருந்து விடுதலை வேண்டும். ஏன்னா கோபம் நம்ம வித்தியாசமான பாதையில நடத்திடும். கோபம் நம்மளை மாற்று வழியில நடத்திடும். இல்லை, நம்முடைய வாழ்க்கை அப்படி போகவே கூடாது. நாம் சகலவற்றிலும் சிறந்த பிள்ளைகளாக, சர்வ காரியத்திலும் தேறின பிள்ளைகளாக, சகல காரியத்திலும் ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகளாக நாம் இருக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய அழகான வாழ்க்கை, நம்மளுடைய பெரிய உயர்வுகளுக்கு எல்லாம் இந்த கோபமே தடையாய் மாறும் பொழுது என்ன செய்ய முடியும்? நாம் அப்படி இருக்கவே கூடாது. நாம் ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகளாய் இருக்கத்தான் தகப்பன் விரும்புகிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கோபம் நமக்கு தடையா இருக்கக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்தெந்த இடத்துலலாம் கோவப்பட்டீங்களோ அந்த காரியங்கள் சரியா இருந்திருக்காது. உங்களுக்கு மனக்கசப்பு, மனஸ்தாபம் இப்படி ஒரு போராட்டமா இருக்கும். உள்ளத்துல சமாதானமே இருந்திருக்காது, மனசுல ஒரு நிம்மதியே இருந்திருக்காது. அது ஒரு போராட்டம், அவ்வளோ பாரம் நிறைந்ததா தான் இருந்திருக்கும், அவ்வளோ பிரச்சனை நிறைந்ததாக தான் இருந்திருக்கும். அதனால நாம் கோபப்படக்கூடாது. அந்த ஒரு முடிவுக்குள்ள வாங்க. ஆண்டவர், இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இதுலேருந்து எனக்கு உதவி செய்யுங்க, இதில் ஒரு புதிய காரியத்தை கொடுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஜெபிப்போம். நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க விசுவாசித்து, ஆமா இது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு தடையா இருக்குது, என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா இருக்கிறது, நல்லா இருக்கிற சூழ்நிலை என்னுடைய கோபம் அந்த சூழ்நிலையை கெடுத்து போட்டுறது. என்னுடைய கோபம் அந்த அழகான ஒரு நிம்மதியான சூழ்நிலை, என்னுடைய ஒருத்தியோட கோபம் அதை கெடுத்து போட்டுருது. அப்போ நான் அதுலேருந்து ஒரு விடுதலை எனக்கு வேணும். நான் கோவப்படாமல் இருந்தா அந்த சூழ்நிலை அழகா, அந்த ஒரு சிச்சுவேஷன் அழகா இருந்திருக்கும், எல்லோரும் சந்தோஷமா இருக்க. என்னுடைய கோபம் மாத்திரம் அந்த இடத்துல போய் அந்த சூழ்நிலையை ஒரு அவலட்சணமாய் மாற்றினது. அப்போ இந்த கோபத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும். அது பார்த்தா அந்த கோபம் அதிகமாய் மனசுல ஒரு பாரம், பிரச்சனை, எப்பயுமே நிம்மதி இல்லாதது, எப்பயுமே ஒரு மாதிரி இருதயம் கடினமா இருக்கிறது. இதெல்லாம் எதனால அப்படின்னா உடைய கோபத்தினால.
அப்போ அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, அதுலேருந்து எனக்கு ரட்சிப்பு கொடுங்க ஆண்டவரே, அதுலேருந்து என்னை சரியான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் நமக்கு ஒரு விடுதலை இன்றைக்கே கொடுப்பார். யாராக வேணா இருங்க, எனக்கு இதுலேருந்து விடுதலை கொடுங்க, எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு சுகம் வேணும், என்னுடைய ஆரோக்கியம் இல்லாத இருதயத்துல நீங்க காயம் கட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் தருவார். ஆண்டவர் இவர்கள் மேல கோபம் இருக்கு, அப்ப முதலாவது நீங்கள் மன்னிக்க பழகி கொள்ளுங்க. கோபத்தை எப்படி நீங்க மேற்கொள்ளலாம்? மன்னித்து விடுங்க. அது எப்படி மன்னிக்க முடியும்? அதுதான் மன்னிக்கணும். கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கிறார்ல. இயேசு நம்முடைய பாவங்கள், நாம் பாவிகளா இருக்கும் பொழுது நமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டான் இருக்கு. அப்ப இந்த கோபத்திலிருந்து நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரே வழி அதை நீங்க மன்னித்து விடணும். அதை நீங்க மன்னிக்கும் பொழுது பாருங்க, உங்க மனசுட்டு அந்த காரியங்கள், அந்த சம்பவம், அந்த மனிதர்கள் அப்படியே கம்ப்ளீட்டா உங்க மனசுல இருந்து விலகிடும். உங்க மனசு சமாதானத்தினால் நிறைத்தள்ளப்படும். இவ்வளவு நாள் கோபம், எரிச்சல், மூர்க்கத்தோடு நிறைத்திருந்த உங்க உள்ளம் இப்போ சமாதானத்தினால் நிறைத்தள்ளப்பட்டிருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு மன்னிக்க போகிறோம். ஒரு நபராக இருக்கட்டும், ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கடந்த காலமாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தினால் உங்கள் இறுதியும் கோபத்தினால் நிறைத்திருக்குது. இன்றைக்கு அந்த கோபத்தில் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். முதலாவது அதை மன்னிக்க போறீங்க. நான் அதை மன்னிச்சிட்டேன், அது தேவையில்லை, இனி என்னுடைய உள்ளத்துல சமாதானம், நிம்மதி, சந்தோஷம் வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு உங்களுடைய இருதயம் சமாதானத்தினால் நிறைத்தரல போகிறது. ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் அது மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உடைய சித்தம் அது செய்யப்படட்டும் ஆண்டவரே, உடைய திட்டம் அது செய்யப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அநேக ஜனங்கள் கோபத்தினால் உள்ளம் நிறைந்து இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த கோபம் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்கல. எரிச்சல், கோபம், எப்பவுமே பயம், பதட்டம், மற்றவர்களை பழி வாங்கணுன்ற எண்ணம் அவங்க உள்ளத்தை அழுத்தி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுது அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது நிம்மதியான ஒரு பாதையில் நடத்துங்க. இப்பொழுது ஒரு சுகத்தை கொடுங்க. இப்பொழுது ஒரு ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. இப்பொழுது அவர்களை மன்னிக்கிற உள்ளத்தை அவர்களுக்கு தருவீராக. அப்பா, எந்த சூழ்நிலை, எந்த மனிதர்கள், எந்த காரியத்தினால அவர்களுக்கு கோபம் இருக்கிறதோ அவர்களுக்கு மன்னிக்கும் இருதயத்தை கொடுப்பீராக. தகப்பனே, இப்பொழுதே அவர்கள் மன்னிக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் மன்னிக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய ஆவி அவர்களை மன்னிக்க செய்கிறது ஆண்டவரே. பரிசுத்த நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அவர்களை மன்னிக்கிற உள்ளத்தை கொடுப்பீராக. தகப்பனே, அவர்கள் மன்னிக்கணும். எல்லோரையும் மன்னிக்கிற உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அநேகரை மன்னிக்கிறார்கள், அநேக சூழ்நிலையை மறக்கிறார்கள். அவர்கள் அதை மன்னித்து அவர்களை மறந்து கடந்து வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் உள்ளத்தை ஒரு சமாதானம் நிறைத்திரளட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிறைத்திரளட்டும். உம்முடைய ஆவி, அபிஷேகம், உம்முடைய காரியம் ஒவ்வொருவருடைய நிறைத்திரள பொறுமைக்காக உமக்கு நன்றி அப்பா. என் தகப்பனே, என் கிறிஸ்து இயேசுவே, என் ஜீவனின் பலனானவரே, ஜீவாதிபதியே, சர்வ வல்லமையுள்ளவரே, அபிஷேகம் நிறைந்தவரே, ஆளுகை செய்யும் என் தேவனே, ஒவ்வொருவரும் நிறைத்தரல போறமைக்காக, ஒவ்வொருவரும் நிரப்ப போறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி. ராஜாவே, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் நீ நிரப்பினதற்காக, உம்முடைய ஆவியினாலும் அபிஷேகத்தாலும் வளர்த்த காரியம் அவர்களை நிறைத்தள்ளதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நிரப்புங்க, நீர் ஆசீர்வதிங்க, நீர் பலப்படுத்துங்க, நீர் சகாயம் செய்யுங்க, சர்வத்தையும் செய்து கொடுங்க ஆண்டவரே. யாதொரு காரியத்தையும் நீர் செய்ய பொறுமைக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு நீர் விடுதலை கொடுத்ததற்காக, இன்றைக்கு நீர் சுகத்தை கொடுத்ததற்காக, இன்றைக்கு இருதயத்தை நீர் ஆரோக்கியம் வர பண்ணினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என் பெலனே, என் கோட்டை, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கூட இருங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.